வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆன்மீக வேல் நிகழ்ச்சியில யாரை சந்திச்சு பேச போறோம்னா, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில என்ன தேவை? அன்பு தாங்க தேவை. அந்த அன்பை பத்தி, அதாவது காதலை பத்தி இந்த வருஷம் யாருக்கெல்லாம் காதல் சக்சஸ் ஆகும், புது புது காதல் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் பிரேக்கப் ஆகும், யார் யாரெல்லாம் காதல்னால பைத்தியம் பிடிச்சு ஓட போறா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ பாருங்க, நான் எவ்வளவு ஹாப்பியா பேசுறேன்னு பாருங்க. ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது ஆமா, சந்தோஷம். காதலை பத்தி பேச போறோம். காதல் அப்படின்னு சொல்லும் போதே, முன்னெல்லாம் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே விரட்டி விரட்டி அடி, செம்ம அடி விழுகும். அது மட்டும் இல்லாம காதல் தோல்வியில நிறைய பேர் சூசைட் பண்ணிப்பாங்க. காதல் அப்படின்னாலே ஒரு மாதிரி லவ்வா பண்ற நீ வா மவனேன்னு சொல்லிட்டு ஏரியாவுக்குள்ள இருக்கிறவங்கள சும்மா ஒரு பையன் நின்று பொண்ணுட்டு நின்று பேசினாலே பிடிச்சு கொடுத்துருவாங்க. இப்ப காதல் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வரவேற்கிறாங்க. காதல் பண்றியா? காதலா? ஓகே. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கா? மனசார பிடிச்சிருக்கா? ஜாதகமே சரியில்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் காதலர்களுக்கு, அதாவது லவ் பண்றவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருஷத்துல? சோ யார் யாருக்கெல்லாம் காதல் சக்சஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் நல்லதே பேசிடுவோமே. அதாவது எந்த ராசிக்காரர்களோட சேர்ந்தா நல்லது, எந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆகும்? நிச்சயமாப்பா. அதாவது பொதுவாகவே காதல் அப்படின்னு சொல்றது நீங்க சொன்ன மாதிரி உண்மைதான். ஏன்னா பல பேருக்கு புரியாத ஒரு விஷயமா இருந்தது. இதெல்லாம் பண்ணாலே தப்பு அப்படின்னு ஒரு பார்த்த காலகட்டம் போய் இன்னைக்கு பிள்ளைங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்க மாட்டேன்னு பேரண்டே கேட்குறாங்க. நம்ம சவுத் சைடில் தான், நம்ம நாட்டு சைடு தான் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு பேரண்ட் கிளைண்ட்டாவே வந்தாங்க. மேம், இங்கே என் பொண்ணுக்கு இன்னும் லவ் பண்ணுறதுக்கான ப்ரொபோசலே வரல, நான் என் பொண்ணு ரொம்ப அவளை விட நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நீ எல்லாம் லவ்வே பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க அம்மா. நிச்சயமா இங்கே நம்ம இந்த பக்கம்லாம் நம்ம பெருசாக பார்க்குறோம், அங்கெல்லாம் அவங்களே அவங்களோட ஏஜ்க்கான விஷயங்களை அவங்க பண்ணியே ஆகணுன்ற மாதிரியான விஷயங்களா பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிள்ளைங்க நாங்களே ஒரே குழந்தை பெற்று வச்சுட்ருக்கோம், நிம்மதி அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஓகேங்க அப்படின்ற மாதிரியான பேரண்ட்ஸ் வராங்க. கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுல எத்தனையோ வருஷம் லவ் பண்ணோம், இப்போ எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னு வரக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது என்ன வேணால் பணம் சம்பாரிச்சிடலாங்க, வீடு சம்பாரிச்சிடலாம், சொத்து சம்பாரிச்சிடலாம், நகை பணம் சம்பாரிச்சிடலாம். ஒரே ஒரு விஷயம், வீட்டுக்கு போனால் நிம்மதி, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான ஒரு பேர் இல்லையா? அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும். ஸோ அந்த அன்பு நிலை கரெக்டாக இருந்தது அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். ஒரு சில பேர் இந்த காதல் அப்படின்னாலே ஒரு அவமானமாக பார்க்குறாங்க. அது அன்பினுடைய வெளிப்பாடு தான். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்றதை பொறுத்து, ஒரு தாய் ஒரு குழந்தை மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு மாதிரி தான் இதுவுமே ஒரு புரிதல். இது எல்லார் மத்தியிலும் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா பல பேர் ஒரு விதண்டாவாதமான விஷயமாவும் பார்க்குறாங்க, இது உணர்வுபூர்வமான விஷயமாவும் பல பேர் பார்க்குறாங்க. ஸோ அன்பான ஒரு சொல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, குடும்பம்ன்ற ஒரு அழகான வாழ்க்கைக்கு காதல் அப்படிங்கிற ஒரு அன்புக்கான ஒரு நிலை இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கும்ன்றதை சொல்லி ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. ஸோ காதல், ஒரு அன்பு இருந்தாதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்குள்ளேயா இருக்கட்டும், தாய் பிள்ளையா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், அம்மா குழந்தையா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயும் அந்த அன்பு இருந்தாதான் அந்த ரிலேஷன்ஷிப்னே வச்சுக்கலாமே, அந்த இது நல்லபடியா போகும், அதுக்கான ஒரு பாசம் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. இப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ஏன்டா நம்மளுக்கு மட்டும் காதல் சக்சஸே ஆக மாட்டேங்குது, நம்மள பார்த்தாலே ஓடி போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த வருடம் எந்த 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா பார்த்து சொல்லதான் போறோம். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் கைகூடும்? இதெல்லாம் நியாயமா? இப்போ மற்றவங்கலாம் கோச்சிப்பாங்களே, எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா விதமான காதலுக்கான திருமணம் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல பொதுவாக என்னன்னா 2026 நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. கலப்பு திருமணங்கள் நிறைய நடக்கிறதுக்கான கொடுப்பனை இந்த வருடத்துல உண்டு. அதுல நிறைய பேருக்கு ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. அதாவது நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தோம், பட் ஆனால் எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களான்னு தெரிலன்னு பயந்துட்டு இருந்தவங்க கூட இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. நம்ம இந்த வட்டம் 12 ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்டிப்பா டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும்னா போன வருஷம் பார்த்தா நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியுமே பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாம நிறைய பேர் நினைச்சது நடந்திருக்காது. இவங்கள மனசுல நினைச்சிருப்பாங்க, ஆனா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் அந்த காதலுக்குள்ள வந்திருக்கும். அதிகமா காதல் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கேள்வி எனக்கு கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு தெரியல. காதல் அப்படின்னு பார்க்கும்போது ஏமாற்றம் படுறது, ஏமாந்து போறது ஆண்களா பெண்களா? பொதுவாகவே அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு சந்தோஷம், அந்த பகிர்வு அப்படிங்கிறது தான். சரிங்களா? இதில் ஏமாற்றப்படுறதும் நம்ம ஏமாந்து போகிறோமா அப்படின்னா, எப்பயுமே உச்சக்கட்ட அன்பின் வெளிப்பாடாக நம்ம காட்டும்போது அதீத பற்று எங்கே வைக்கிறோமோ அங்கே தான் பிரச்சனை பிரிவினை சந்திப்பாங்க. ஸோ இதில் ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. ஆண் எந்த அளவுக்கு நிறைய இப்போ நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஈக்குவலாக பெண்கள் வராங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக ஆண்களும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ நிறைய கவுன்சிலிங் மாதிரியே இது கவுன்சிலிங்காகவே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஜாதகத்தை தாண்டி
ஜாதகத்துல பிரச்சனைகளை தாண்டி எனக்கு வந்து நான் சூசைட் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு தாட் இருக்குன்னு வரக்கூடியவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு போயிட்டு ஓ இதுல சரி, பேரண்ட்ஸே கேட்டு வராங்களா உங்ககிட்ட கேட்டு ஆமா வராங்களா? ஜாதக ரீதியா சரி எனக்கு பிரச்சனை இருக்குன்றதப்போ இதை நான் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு மன உளைச்சல் எனக்கு அந்த பொண்ணு திரும்பி வருவாளா ம். வரமாட்டாளான்ற அளவுக்கு ஒரு கேட்டகரி ஆஃப் பசங்களும் இருக்காங்க. கேக்குறாங்க. அதே மாதிரி பொண்ணுங்களும் சரி எனக்கு அவன் எப்படியா என் லைஃப்ல கிடைச்சா போதும் அப்படின்ற அளவுக்கு நான் என் பேரண்ட்டை மேம் நீங்க வேணா என் பேரண்ட்டை பேசுங்க என் ஜாதகத்தை பத்தி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு பிள்ளைங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் இருக்கு. இல்ல கிட்டத்தட்ட உங்ககிட்ட ஈக்குவலா இருக்காங்க. ஆண்களுக்கு பெண்களும் ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு தன்மை நான் பாக்குறேன். சூப்பர், கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்ககிட்ட யாராவது வீட்டுக்கு தெரியாம நாங்க எங்க ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கோம், எங்க காதல் வந்து ஒண்ணு சேருமா அப்படின்னு வந்து நிறைய பார்த்துருக்காங்களா? பிள்ளைங்க வருவாங்க. ம். சில பேரண்ட்ஸ் வருவாங்க. எனக்கு எப்படி ஒரு என் பையன் லவ்ல இருக்கான்னு எனக்கு தெரியுறது. அந்த பொண்ணோட விஷயங்கள் எனக்கு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். என் பையனுக்கு அந்த லவ் சக்சஸ் ஆகுமான்னு அம்மா அப்பாவே கேட்குறாங்க. ஓகே. பிள்ளைங்க ஒரு பக்கம் தனியா பார்க்குறாங்கன்னா, பேரண்ட்ஸே வந்துட்டு பையன் லவ் பண்றான், பொண்ணு லவ் பண்றா. ம். அது சக்சஸ் ஆகுமா ஆகலையான்ற அளவுக்கு பேரண்ட்ஸும் கேட்குறாங்க. ஸோ என் பொண்ணு ஜாதகத்துல இப்படிதான் இருக்குன்னா நீங்க சொல்லுங்கம்மா, வெளிப்படையா சொல்லுங்கம்மா, நாங்க என்னன்றதை நாங்க பார்க்குறோம் அப்படின்ற அளவுக்கு இப்ப பேரண்ட்ஸே புரிஞ்சுக்கிட்டாங்கன்றத நான் ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. காதலை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த வருஷம் அதிகமா வந்து காதல் திருமணம் தான் நடக்கும், அதுவும் கலப்பு திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ காதல் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தா இப்போ ஒரு விஷயம் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஒருத்தவங்கள காதல் லவ் பண்ணாவே என்ன நினைப்பாங்கன்னா கடைசி வரை இவங்க கூட இருப்பாங்களான்னு. சில பேருக்கு சண்டைகள் பார்த்தா ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சில பேர் நீ என் கூட இருக்க மாட்ற அப்படிங்கிறதுக்காகவே சண்டைகள் வரும். மேக்ஸிமம் என்ன காரணத்துக்காக அவங்க பிரிஞ்சு போறாங்க? அதாவது என்னன்னா ஒரு புரிதல் குறைபாடு தான். வேற எதுவுமே இல்ல. நம்ம சொன்ன மாரி தான். இப்போ இது எனக்கானவன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அவன் எனக்கானவனா மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாரி ஒரு பெண் வந்து அது பொசசிவ் தானே. ம். அளவு கடந்த அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு தானே பொசசிவ், சந்தேகம் எல்லா விஷயங்களும் வர்றது. ஸோ ம். இது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துல நீ யாரையும் பார்க்காத. இதனால என்னை மட்டுமே கவனி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஈர்ப்பு நிலை. இதே வந்து ஆண்களா இருந்தாலும் சரி. உனக்கு எதுக்கு அவன் கூட பேச்சு? எதனால நான் இருக்கேன்ல. இதுவே என்னன்னா உங்க அன்பினுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடா தான் இருக்கு. அது ஓவரா போகும்போது என்ன ஆகுதுன்னா சந்தேகமா போகுது. நீ இன்னைக்கே இப்படி சந்தேகப்படுறா, நாளைக்கு என்ன எப்படி பண்ணுவ? அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை. இது ஜாதக ரீதியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர் பொசசிவ்க்கு காரணமே அந்த புதன் அன்புன்னு தான். ஓ! அந்த காதலுக்கான கிரகமே என்ன பண்ணும் அப்படின்னா, அது எங்கேயாவது போய் டேமேஜ் பண்ணி விட்டுரும். என்ன கிரகங்க அது? அது புதன் தான், காதலுக்கான புதன் கிரகம். தான். வேற புதன் எதுவும் இல்ல. தானா? காதல்னாலே ஓகே, ஓகே. புதன் தான். ஓகே. ஸோ எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க புதன அப்படிதான் அதாவது ஒரு 3 கிரகங்கள் எடுத்துக்கலாம்டா. ஆ. எப்பயுமே வந்து கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள தீர்மானம் பண்ணும். அதுல வந்து ஒரு காதல் மலரணும் அப்படின்னா, அன்ப பரிமாறிக்கணும்னா ஒரு புதன் வேணும். ம். சரிங்களா? அதான் அன்புக்கான கிரகம். அது யார் கூட பரிமாறும்? எதிர்ப்பாலின ஈர்ப்பு. அப்ப சுக்கிரன். ஓகேயா? நம்ம மனசு ஒருத்தவங்கள பிடிக்கணும் இல்லையா? அது சந்திரன். ம். ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கா? அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்க போறேன்? அந்த நான்ற ஒரு எண்ணம் வந்து எங்க வரும்னா குருவா வரும். இதெல்லாம் நல்ல ஸ்டேட்டஸ் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ராகுக்கு இதோட தொந்தரவு பண்ணி, நமக்கு தசாபுதி சப்போர்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா, நிறைய பிரச்சனைய சந்திப்பாங்க. தவறான ஆட்கள லவ் பண்ணிருவாங்கல்ல. எந்த ராசிக்காரர்கள் கரெக்ட்டா ராங்கான ஜோடிய போய் செலக்ட் பண்ணுவாங்க? இது செட் ஆகாதுன்னு தெரியும். ஆனா அந்த அதத்தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அந்த காதல் தான் வேணும். அந்த அன்பு தான் வேணும்னு யாரு செலக்ட் பண்ணுவா? எந்த ராசிக்காரர்கள் செலக்ட் அதாவது பண்ணுவாங்க? பொதுவாவே வந்து இந்த விருச்சிகம் என்ன பண்ணும் அப்படின்னா, எது வேண்டா வெறுப்போ அததான் செய்யும். ஆ. அதே மாரி தான் சிம்மம். ம். இது எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். எனக்கான விஷயங்கள் நான் பெர்ஃபெக்ட்டா இருப்பேன் அப்படின்னு. அதே மாரி கும்பம். சில நேரங்கள்ல இந்த மாதிரியான தன்மைகள வெளிப்படுத்தக்கூடிய ஆட்கள். நான் புடிச்ச முயலுக்கு 3 கால் மல்லு கட்டுறவங்கள்ல மேஷம், அதே மாரி நமக்கு சிம்மம், விருச்சிகம், அ கும்பம். இவங்கலாம் வந்து சில விஷயங்கள் எப்படின்னா, அந்த அடாமன்ட்டா இருப்பாங்க. ஓகே. டாட்டூ போட்டுருக்கான் பாப்பா. அவன பார்த்தா பொறுக்கி மாரி இருக்கு. நமக்கு செட் ஆகாது. அப்பந்தான் எனக்கு வேணும். ம். அப்படின்ற அளவுக்கு அடமான கொடுக்கிற நிலைமை சில பேருக்கு. இதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மகரத்துல பிறக்கிற பிள்ளைங்கலாம் மகரத்துல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் கரெக்ட்டா அந்த ரேஸ் போற பையன், இந்த காதுல கடுக்கா போட்டுட்டு இருப்பான். கையில இது போட்டுட்டு இருப்பான் டாட்டூ இதெல்லாம் தான் பிடிக்கும். ஏய் அவன்லாம் பார்த்தா சரியா தெரியல. ரவுடி மாரி இருக்கான். இல்ல, இல்ல எனக்கு அவனோட ஆட்டிட்யூட் தான் பிடிக்கும். இவங்க ரொம்ப பக்காவா ஹோம்லியா வளர்த்து வச்சிருப்பாங்க. எனக்கு அந்த மாரி விஷயங்கள் தான் பிடிக்குன்ற அளவுக்கு ஒரு ஈர்க்கக்கூடிய நிலையை குடுக்கிறது. ஓகே. ஃபைன். எந்த ராசிக்காரர்கள் கரெக்ட்டா இது செலக்ட் பண்ணுவாங்க? பார்த்தா ஒரு ஜாதகம் பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு திருமணம் கூட ஒழுங்கா நடந்திருக்காது. ஏனோ தானோன்னு தான் வீட்ட விட்டு வெளிய வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வாங்க. ஆனா, அவங்களுக்குள்ள வந்து மேட் ஃபார் ஈச் அதர். என்ன சண்டை வந்தாலும் சரி, என்ன அடிச்சுக்கிட்டு போனாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் காசே இல்லைனாலும், எதுவுமே இல்லைனாலும் அவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கும். அப்படிப்பட்ட பேர செலக்ட் பண்ணக்கூடிய ராசி என்ன ராசி? இந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் நுணுக்கமா வேற விதமா பதில் சொல்றேன். அதாவது எப்படின்னா 24/7 எப்பயுமே ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய ஆட்கள். ஆஹா. அதே மாரி பேர வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்த்து பார்த்து வச்சுக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிஷபம், துலாம் இது 2மே சுக்கிரனுடைய ஆதிக்கம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ கன்னியும் சரி, மீனமும் சரி. ஆ. இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா, பேர ரொம்ப கண்காணிப்பா வச்சுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, 24/7
லவ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ம். ரிசீவ் பண்றாங்களோ இல்லையோ கொடுக்க ஆட்களா இருப்பாங்க. ஏய் நீ என்னப்பா நான் பாத்துக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன் அப்படின்ற அளவுக்கு பார்த்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருச்சே விதியேன்னு மாறக்கூடிய ஒரு ஆட்களும் உண்டு. ம். ஸோ இதில் ராசிக்காரங்களா பார்க்கறத விட கிரகம்னு சொல்லலாம். அதாவது சுக்கிரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எந்த கட்டத்தில் எந்த ராசிக்காரங்களுக்கு வேணாலும் சேர்ந்துருக்கட்டும். ம். சுக்கிரன் செவ்வாய் இதுதான் பலம், இதுதான் பலவீனம். இந்த அட்டாச்மெண்ட் இருக்கவங்க வந்து எப்படின்னா ரொம்ப பேரை நல்லா பார்த்துப்பாங்க. இவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு அந்யூன்யம், ரொமான்டிக் எல்லாமே இருக்கும். இதே கிரகம் வந்து என்ன ஆகுதுன்னா கரெக்டான பேர் அமையலைன்னா கழட்டி விட்டு இன்னொரு பேர் பார்க்கறதுக்கும் தயாரா இருக்கும். டாடா பை பை அப்படி சொல்லிட்டு போயிருவாங்க. ஸோ ஆனா பேர் அமைஞ்சா கரெக்டா பார்த்துப்பாங்க. உண்மையிலே ஓகே. ஸோ ஒரு ஒரு சில விஷயங்கள், சில டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப கிளியரா கேட்டு தெரிஞ்சுட்டோம். இப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களும் காதல் கைகூடுமா? கைகூடாதா? இந்த வருஷம் வந்து என்ன நிலைமையில இருக்கும்? சில பேர் இருக்காங்க 90s கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இன்னும் லவ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இந்த வருஷம் கவலைப்பட வேண்டாம். டும் கல்யாணம் ஆயிடும். கேட்கும்போதே நல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நிச்சயமா. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம் காதல் கைகூடுமா? காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 2வதாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? லவ் வருமா? இல்ல வந்த லவ் வந்துட்டு நிலைக்குமா? இல்ல அப்படியே பிச்சுட்டு போயிருமா? அப்படிங்கிறத தெளிவா சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது பொதுவாவே வந்து ரிஷபத்துக்கு வந்து 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. இந்த வருஷத்துல நம்ம 2025ல ஜாக்பாட்ன்னு சொன்னவங்களே இவங்க தான். நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கும். சில பேருக்கு வந்து மேம் இன்னும் எங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையே, வருஷமே முடிய போறதோன்னு இருப்பாங்க. இந்த வருஷத்தும் அதனுடைய தொடர்ச்சி ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கு. ஒண்ணும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இவங்களுக்கு நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான்ற மாதிரி சொல்லலாம். ஸோ 2024 இவங்களுக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாவே வந்து 2ஆம் இடம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானத்தை குறிக்கிறது. குடும்பத்தை சொல்லுவோம். காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். இங்க வந்து சுக்கிரனோட வீடு. சுக்கிரன், சந்திரன். மனசுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சு அப்படின்னா, எங்கள மாரி யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்ற மாரி இருக்கு. ரொம்ப வந்து ஹாப்பி, மகிழ்ச்சி, சந்தோஷம். சொல்லுவாங்க இல்லையா? நான் இருக்கிற இடமும் ஹாப்பியா இருக்கணும். என்னை சுத்தி இருக்கவங்களும் ஹாப்பியா வச்சுக்கணும். இவங்க தான் ரிஷபம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வசீகர தோற்றம் இருக்கும். இந்த ரிஷபத்துல பிறந்த பையனை பார்த்து ஒரு 10 பிள்ளைங்க லவ் பண்ண பிள்ளைங்க இருக்கும். அதே மாதிரி 10 பொண்ணுங்களா இருந்துச்சு அப்படின்னா 10 பசங்க இருப்பாங்க. எப்பயுமே வந்து ஒரு ஸ்வீட்டை சுத்தி எப்படி ஈயோ எறும்போ முக்கியது காதல் மன்னன் ரிஷப ராசிக்காரர்களுக்கு தான் போலயே சொல்றத பார்த்தா. எப்பயுமே அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். என்னன்னா அவங்களுக்கு இயல்பாவே வந்து ஒரு கம்யூனிகேஷனா இருக்கட்டும், தொடர்புகளா இருக்கட்டும், இது ஈர்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு பையன் பெர்ஃப்யூம் போட்டு போனா பின்னாடியே 4 பிள்ளைங்க போகுதுல்ல. அந்த மாதிரி நம்ம விளம்பரம் பாக்குறோம்ல. ஆமா. ஏன்னா கலைத்துறையில நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னாலே இது வந்து உங்களுக்கு ரிஷபத்துல பிறந்தவங்க பல பேர் கலைத்துறையில இருப்பாங்க. ஆக்டர்ஸா இருப்பாங்க, மேக்கப் ஆர்டிஸ்டா இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய அனைத்து விதமே எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அந்த அழகு சார்ந்த விஷயங்களை ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. இதுல என்னன்னா மேம் நான் லவ் பண்றேன்ற அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா காஸ்டியூம்ஸ் வாங்கி கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், அடுத்து மேக்கப் ஐட்டம் வாங்கி கொடுத்தேன், பார்லர் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற ஆட்கள் உண்டு. இதுலயே வந்து ஒரு சில பசங்க எடுத்துக்கலாம். போடுற ட்ரெஸ் வந்து என்னமோ ரொம்ப கம்மியான ட்ரெஸ்ஸாக கூட இருக்கும். காஸ்ட்லியெல்லாம் இருக்காது. பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் கம்மியான ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஆனால் அவ்வளோ லுக்காக இருக்கும். அப்படியே வேர் பண்ணிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. ரொம்ப அப்படியே பார்க்கறதுக்கு கிராண்டா அந்த பையனை பார்த்தாலே பிடிக்குது அப்படின்ற மாதிரி. என்னன்னு தெரியல, ஏன் இருக்கிற பசங்களாம் விட்டுட்டு ஓன்ட்ட ஏன் வந்து அட்ரஸ் கேட்குறாங்க சில பேர் கேட்பாங்கல்ல, படங்கள்ல பார்ப்போம்ல. அந்த மாதிரி இவங்களை சுற்றி எப்பவுமே ஒரு வசீகர தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஆணா இருந்தால் பெண்கள் இடத்துல ஈர்க்கப்படுவாங்க, பெண்ணா இருந்தால் ஆண்கள் இடத்துல ஈர்க்கப்படக்கூடிய சூழ்நிலை யாருக்கு இருக்குன்னா ரிஷபத்துக்கு இருக்கும். இவங்களுடைய லவ் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு காதல் தோல்விகளும் சந்திக்கக்கூடிய அமைப்பும் இருந்திருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட காதலுக்குள்ள போய் வலை விரிச்சு அப்படியே போய் மாட்டினவங்களும் ஒரே நேரத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படிலாம் சொல்லக்கூடாது. மேற்பட்ட காதல்கள் உங்களுக்கு கடந்து வந்திருப்பாங்க. பிள்ளைங்க பாப்பாங்க, ஐயோ என் பாய் ஃப்ரெண்டுக்கு யாரு கூட பேசுறாங்களா, என்ன சொல்றாங்க. இந்த காலகட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கடந்து போன காதெல்லாம் எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே ஓகே. திடீர்னு உன்னை விட்டுட்டு போனேன், எனக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு, திடீர்னு என்னோட தாட் வருது, என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, திடீர்னு வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துட போறாங்க, ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த வருஷத்துல. ஓகே. சோ ரீஎன்ட்ரிக்கான வாய்ப்புமே இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. தேவையில்லாத நட்புகள் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனா நிச்சயமா காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இத்தனை வருஷமும் ஒத்துக்கல. 2ஆம் இடத்துல குரு இருக்காருல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டிப்பா நமக்கு லவ் சக்சஸ் தான். நிறைய பேருக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயத்துல எங்க 90s கிட்ஸா இருக்கவங்க இன்ன வரைக்கும் திருமணம் நடக்கல, நீங்க வாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்கன்னு பல பேர் பெரிய கவலை. ஆமா, இப்பெல்லாம் அதான் சொன்னேன், எல்லாருமே இந்த வருஷத்துல ஒரு சில எதிர்பார்ப்புல குறைச்சிக்கணும். ஏன் அந்த பொண்ணு அழகா இருக்கணுமா, படிச்சிருக்கணும், இவ்வளவு இந்த சம்பளம் பார்க்கணும், இப்படி எல்லாம் வேண்டாம். அழகா இருக்காளா, ஓகே, படிச்சிருக்காளா, ஏதோ ஒண்ணு வேணும் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த தன்மை இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு எந்த பெரிய பாதிப்புகளும் இருக்க போறது இல்லை. ஏன்னா 2ஆம் இடத்துலயே குரு இருக்காரு. குரு பார்வை இருக்கும்போதே நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சோமா, நல்லா சம்பாதிச்சிட்டோங்க, படிக்கிறோம், வேலை பார்க்குறோம், நல்லா சம்பாதிக்கிறோம்,
கரெக்டான லைஃப் பார்ட்னர் கூட இருந்தால் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதுக்கான வேலையை பார்க்கறதுக்கான வேலைகளை நம்ம முயற்சி எடுக்கணும். முயற்சியே எடுக்காம நான் எந்த பிள்ளையும் பார்க்க மாட்டேன், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்ட்டு ஒரு பட்டத்தை வச்சு தான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ரிஷபராசிக்காரர்கள் கரெக்டான ஆள செலக்ட் பண்ணுவாங்களா? அ சில பேர் பார்த்தா வந்துட்டு அ செலக்ட் பண்ணிருவாங்க. எது என்னடா தெரியாம தப்பு பண்ணிட்டோமே! வாழ்ந்து தான் ஆகணுமே! அப்படிங்கிற மாதிரி, இருந்து தான் ஆகணுமே! அப்படிங்கிற மாதிரி சில சில பேர் இருக்காங்க ரிஷபராசிக்காரர்கள்ல. ரிஷபராசிக்காரர்கள் செலக்ட் பண்ற ஆள எப்படி செலக்ட் பண்ணணும்? அதாவது பொதுவாவே இவங்க வந்து ரொம்ப எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தின்ற மாரி ஆசை அபிலாசை அதிகமா இருக்கும். ஆ. அத புரிஞ்சுக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அமைய மாட்டாங்க. பெண்ணா இருந்தா. ஒரு பெண்ணா இருக்கா, ரிஷபத்துல பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு என்னெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஒண்ணும் இல்ல. ஒரு எமோஷனலா படங்கள்ல பார்க்குறோம்ல. இன்னைக்கு பர்த்டேன்னோனே அங்கங்க கார்டு வைக்கிறது. ஆமா. அது சின்ன சின்ன சந்தோஷம் குடுக்குறது. இது ஆமா. வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ரீல்ஸ்லலாம் எல்லாருக்கும் அவங்களே வச்சுட்டு, "புடி, குடு" அப்படிங்கிற மாரி வாங்கிக்கிறாங்க. ம். ஸோ அந்த மாரி ஏதாவது சில விஷயங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள குடுக்குற மாரியான நிலை மாரி இவங்க ஒரு ஒரு இமேஜினேஷன். ஏன்னா சந்திரன் உச்சம் அடையுது இல்லையா? நம்ம மனசுல நெறைய ஆசைகள் இருக்கும். நான் என்னென்னலாம் யோசிச்சேன் தெரியுமா? இன்னைக்கு என் பர்த்டே வருவாரு, இப்படி பண்ணுவாரு, அப்படி ஒண்ணுமே இல்ல இந்த என் மனுஷன் கெரகம் அப்படிங்கிற மாரி. ஸோ இந்த மாதிரியான இதே பாருங்க, அந்த பொண்ணு ஒரு பையனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ரிஷப ராசியில ஒரு பெண் இருக்கா. அவ பேருக்கு வந்து பர்த்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ அழகா செலிப்ரேட் பண்ணுவா. கிஃப்ட் வாங்கி குடுப்பா. அப்ப அந்த மாரி. ஆண்கள விட ரிஷபராசி ஆண்கள விட பெண்கள் தான் ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பாங்களா? நிச்சயமா. அதாவது ரிஷப ராசியில பெண் இருந்தாலும் சரி, ரிஷப ராசி ஆணுமே சரி, அவங்களோட பேருக்கான விஷயங்கள ரொம்ப அழகா பார்த்து பார்த்து ஓ! பண்ணுவாங்க. சூப்பர், சூப்பர். ஆ. இதெல்லாம் உண்டு. எப்பயுமே பொதுவாவே உண்டு. ம். ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியட்ல வந்து கொஞ்சம் காதல், திருமணங்கள் இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்க போறது. ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்வுன்னு இருக்கலாம். பட் என்னன்னா தேவையில்லாத அன்வான்டடான விஷயங்களும் உள்ள வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. ஓகே. ரிஷபராசிக்காரர்கள் இப்ப வந்துட்டு எப்படி ஆள் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியாச்சு. பெண்கள் வந்துட்டு எப்படி இருப்பாங்க? நீங்க சொன்னீங்க, இப்போ நம்ம வந்து மேஷம் பார்த்தோம். ஆண்கள் வந்து தூக்குதுரை மாரி முரட்டுத்தனமா இருப்பாங்க. அந்த முரட்டுத்தனமான ஆளத்தான் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற பெண்கள் தான் மேஷ ராசிக்காரர்கள்னு சொன்னீங்க. ரிஷபராசிக்கார பெண்கள் என்ன மாதிரியான ஆண்கள செலக்ட் பண்ணுவாங்க? ரொம்ப லவ் குடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஓகே. அன்பா இருக்கணும். எனக்கு அம்மா மாரி அன்பு குடுக்குறாரு. அதாவது ரொம்ப என்ன பாசமா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாரியான ஆட்கள எதிர்பார்ப்பாங்க. எப்பயுமே சந்தோஷம். அ இந்த எங்கேயாவது வெளில போறாங்க அப்படின்னா சாக்லேட் வாங்கி குடுக்குறது, ரொம்ப தூரம் லாங் டிரைவ் கூட்டிட்டு போறது, அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாரி பேசுறது, மணிக்கணக்கா பேசுறது, இந்த மாரி விஷயங்களும் ரொம்ப பிடிக்கும். நெறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனைப்பாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே. அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி பெண்கள் எதிர்பார்ப்பாங்க. ம், ம். ஸோ அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் ஆண்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்க? பெண்களிடம் என்ன எதிர்பார்ப்பாங்க? ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க வந்துட்டு அந்த மாரி நடந்துக்க முடியும். நிச்சயமா. இவங்க பொதுவாவே வந்து ரிஷபத்தில் பிறந்த ஆண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒய்ஃப் வந்து ரொம்ப அவங்கள வந்து கேரிங்கா எடுத்துக்கணும். அம்மா மாரி கேரிங் குடுத்துறணும். சந்தோஷமா இருக்கணும். என்ன சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய ஒரு ஆளா அவங்க இருக்கணும் அப்படின்ற மாரி எதிர்பார்ப்பாங்க. ஒய்ஃப்‌க்கு வந்து நல்ல காஸ்டியூம்ஸ்லாம் வாங்கி போட்டு அழகு பார்ப்பாங்க. அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள்லாம் உண்டு. சில பேர் என்னன்னா, அந்த கரெக்ட்டான பேர் சூஸ் பண்ணணும். அதான் விஷயம். நீங்க விரும்புற ஆள் ஓகே. பட் உங்களுக்கான கரெக்ட்டான பேரா இல்லாம, இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா? ராசி கட்டத்துல 6, 8, 12க்கான ராசிகள நீங்க எடுத்துறாதீங்க. பிரச்சனை வரும். நம்ம பொதுவாவே ரிஜெக்ட் பண்ணுவோம். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஆள தான் போய் லவ் பண்ணுவாங்க. தேடி அவங்க தான் மாட்டுவாங்களா? சில பேருக்கு அதான் சொல்றோம்ல நம்மளோட கிரகம் வேலை செய்யும் இல்லையா? அ. சில பேருக்கு அப்படியே அமைஞ்சிருச்சுன்னா, இதெல்லாம் தேவையா? இது இந்த டைம்க்கு உனக்கு தேவையா? இத குடுத்து எனக்கு என்ன ஆக போகுது? இவங்க அத குடுக்கணும்னு நெனைப்பாங்க. அவங்க எதிர்பார்க்காத ஆளா இருந்தா என்ன பண்ண முடியும்? இந்த மாரியான அமைப்புகளும் உண்டு. ஸோ இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க பேர் சூஸ் பண்ணிட்டு தான் நான் சொல்ற விஷயங்கள் ஒத்து போதான்னு நீங்க அத பார்க்கணும். கரெக்ட்டான ஆப்போசிட்டா நீங்க பேர சூஸ் பண்ணிட்டு, எனக்கு இது நடக்கலன்னு நீங்க கமெண்ட் போடக்கூடாது. ஓகே. கண்டிப்பா. அது உண்ம தானே? சரிங்களா? நமக்கான ஒரு கரெக்ட்டான நம்மளோட வே ஆஃப் இதுல வரக்கூடியவங்க தானே. நம்ம கனெக்டிவிட்டில வந்தவங்க தான் நம்ம அந்த ஒரு நல்ல நிலை போகும். அது மாரி இந்த பசங்கள பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, வீட்ட அலங்காரம் பண்ணிக்கிறது, தன்னை ஒய்ஃப் அழகா வச்சுக்கிறது, அதுல ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நெறைய லாங் டிரைவ் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க அப்ப வந்து ரிஷபராசிக்காரர்கள் ஆண்கள் தான் நெறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் குடுப்பாங்க. நெறைய திங்ஸ் வாங்கி குடுப்பாங்கன்னு சொல்றீங்க. நிச்சயமா. ஓகே. அதாவது பேர வந்து சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு என்ன வேணுமோ, போய் ட்ரெஸ் வேணுமா? எடுத்துக்கோ. வா போலாம். உனக்கு மேக்கப் ஐட்டம் வேணுமா? வாங்கிக்கோ. அப்படின்ற அளவுக்கு நெறைய கிஃப்ட் குடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க. நெறைய பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் லாங் ஜர்னி அப்படின்றது போவாங்க. நல்ல சாப்பாடு சாப்பிடணும். ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலா, இன்னைக்கு ஏதாவது ஒரு நாள்னு நல்லா வா இன்னைக்கு ஒரு கிளம்பு. புடி. அவ்வளோதான். ஆ. கிளம்பு வா போலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த வெளியில போய் சாப்பிடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அது மாரி லவர்ஸ் கூட வந்து ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்திக்கிறது. இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு சில படங்கள்ல பார்ப்போம். மணிக்கணக்கா உட்கார்ந்து என்னத்த தான் அந்த ஒரு ஜூஸ குடிக்கிறாங்களோ தெரியல அப்படின்னுவாங்கல்ல. கிட்டத்தட்ட நம்ம ஆளுங்கலாம் என்னன்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காகவே அப்படிலாம் போயிட்டு ஓகே, உட்காரக்கூடிய ஒரு ஆட்கள். ஓகே. பேசுறது. மனச விட்டு பேசுறதுக்காகவே போவாங்க. சூப்பர். ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடுமா? கைகூடாதா? அவங்க எப்படி இருப்பாங்க? அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அடுத்த ராசிக்காரருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிச்சயமா.